ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான கொஷினு. நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷினு. இந்த அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கொடுத்துட்டு அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைனா நீர்மின் நிலையம் அது வந்து திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நான் ஷார்ட்கட்டுமே சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இதில் பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா திருன்னு ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து அணுமின் நிலையம், நீர்மின் நிலையம், காற்றாலை இது மூணுத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கும். அனல் மின் நிலையம் மட்டும் திருவள்ளூரில் எண்ணூர் அப்படின்ற இடத்துல இருக்கும் அனல் மின் நிலையம். சரிங்களா? இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அனல் மின் நிலையம் வேறு எங்கே அப்படின்னாக்கா கடலூரில் நெய்வேலியில் இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அனல் நம்ம நெருப்பில் வந்து நெய் ஊற்றுவாங்க எக்கியெல்லாம் வளர்த்தும் போது. அப்போ வந்து அனல் அடிக்கும். அப்போ நெய்வேலி அனல் மின் நிலையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அணுமின் நிலையம் காஞ்சிபுரத்தில் கல்பாக்கத்தில் இருக்குது. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளத்தில் இருக்குது. அணு எப்படி இருக்கும்? கல் மாதிரி இருக்கும். நம்ம பாக்கு இருக்கு இல்லையா, பாக்கு கல் மாதிரி இருக்கும். அணுவும் அந்த மாதிரி கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை கொண்டு நம்ம வந்து குளத்துல எறியலாம். சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், நீர்மின் நிலையம் வந்து சேலம்னாலே மேட்டூர் டேம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மேட்டூர் டேம் இருக்கிறதுனால தான் அங்கே வந்து நீர்மின் நிலையம் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்புறம் திருநெல்வேலியில் பாபநாசம் இதை வந்து பாயாசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயாசத்தில் நம்ம தண்ணி ஊற்றி தானே பாயாசம் செய்வோம். அதனால் நீர்மின் நிலையம். அப்புறம் பார்த்திங்கன்னா காற்றாலை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கயத்தாறு அப்படின்ற இடத்துல இருக்குது. திருநெல்வேலியில் ஆரல் வாய்மொழியில் இருக்குது. சரிங்களா? வாயிலிருந்து தான் காற்று வரும். அதனால தான் அங்கே காற்றாலை ஆரல் வாய்மொழியில் வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இன்னொன்றுமே பாருங்கள், இதில் பாருங்கள் காவில் தான் ஸ்டார்ட் ஆகும். கடலூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.